أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Respected Head of the Department of Arabic, Dr. Yanna Muhammad Ibrahim sir, respected other professors from our department, Dr. Tamim Ansari sir, Dr. Abdul Rahman sir, Dr. Abdul Mateen sir, Dr. Zahir Khan sir, Dr. Sheikh Dawood sir. Dear students, on behalf of Arabic department, we welcome you again for the wonderful learning the language of Quran. Today, I think this is the 11th day of the QRL program. We hope you all are enjoying this course and understand the basic level of Arabic learning to read Quran. I think last class you have learned Sukun. Am I correct? Yes, sir. Okay. Did you finish Sukun and Shadda both, or only Sukun only finish? தம்பி சுக்கூன் ஷத்தா ரெண்டும் முடிஞ்சிச்சா இல்ல சுக்கூன் மட்டும் முடிஞ்சிருக்கா? யாராவது சொன்னீங்கன்னா நான் அடுத்து இன்ஷா அல்லாஹ். ரெண்டுமே முடிச்சிருச்சுன்னு தான் சார் நினைக்கிறேன். ரெண்டுமே முடிஞ்சிச்சா? ஓகே. வாட் இஸ் சுக்கூன் அண்ட் வாட் இஸ் ஷத்தா? சுக்கூன் மீன்ஸ் to stop the vowel sound. I will tell you inshallah. Sukun means to stop the vowel sound. Example, இப்போ ஃபத்தா இருக்கு இல்லையா, ஃபத்தானா ஆ, கஸ்ரானா இ, தம்மானா உ, ஆ இ உ. Now if you learn sukun, it இக்கு, that means to stop the vowel sound. இக்கு தமிழ் இக்கு, இங்கு, இச்சு இருக்கு இல்லையா. இப்போ கானா இக்கு, பானா இப்பு, மானா இம்மு. ஓகே. அதே மாதிரி ரானா இரு, வானா இவ்வு. சுக்குன்னா vowel sound ஸ்டாப் ஆகும். Sukun, remember, sukun and shadda will never begin in the initial form. It will come in the middle or it will come in the final position only. அதே மாதிரி ஷத்தாவும் உங்களுக்கு இனிஷியல் வராது. ஷத்தா ஐ வில் கம் பேக் இன்ஷால்லா. சுக்கூன் வந்து உங்களுக்கு படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு செகண்ட் லெட்டரில் வரும், ஃபைனலில் வரும், பட் இட் வில் நெவர் பிகின் இனிஷியல். ஏன்னா தமிழில் உங்களுக்கு சுக்குனோட எங்கேயாவது உங்களுக்கு புள்ளி வச்சது ஸ்டார்ட் ஆகுமா? இத்து வராது இல்லையா, நடுவில் வரும். அத்தா, அம்மா, அப்பா, புள்ளி வருது இல்லையா, அந்த புள்ளி டாட்டு தமிழில், அதுதான் வந்து சுக்கூன். சுக்கூனுடைய சிம்பல் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஐ வில் share this. I will write something, okay? தம்பி தெரியுதா? சுக்கூன் வந்து பாருங்க இப்படி எழுதுவாங்க. ஆர் ரவுண்டு வவல், சின்ன முட்டை மாதிரி இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும். திஸ் இஸ் சுக்கூன். இப்போ காஃப் இருக்கு, காஃப் மேல ஃபத்தா க. இப்போ மீம்க்கு நான் சுக்கூன் போடுறேன். How to read? Anybody can read this? படிக்க முடியுமா தம்பி? காஃப் மேல ஃபத்தா, மீம்க்கு சுக்கூன். படிங்க பாப்போம். This one. Is this screen viewable? Come. Yes, sir. Yes, sir. Okay, correct. This is come. Very good. இது வந்து சுக்கூன். Just I am giving one few example only. If you understand, okay. இப்போ அதே மாதிரி மீம் பாருங்க. மீம்க்கு கசரா போடுறேன், சுக்கூன் நான் இங்கே போடுறேன். படிக்க பார்ப்போம். மீம் இப்போ நூனுக்கு மேல சுக்கூன் இருக்கு. How to read? மீன். Very good. இப்போ மீம்க்கு மேல ஃபத்தா.
வெரி குட். ஓகே. இது வந்து தம்பி நடுவில் வந்திருக்கு இல்லையா? இப்போ இதே மாதிரி இப்போ மீன் நூன் போட்டுட்டு இப்போ நான் பாருங்க தேர்ட் லெட்டர் 3 letters. I am writing 3 letters. படிங்க பார்ப்போம். மீம் கசரா நூன் சுக்கூன் லாஸ்ட் லெட்டர் ஹ. ஹா இருக்கு. ஹாக்கு மேல தம்மா இருக்கு. ஹவு டு ரீட்? மின்ஹு. மின் ஹூ. மீம் நூன் மின் அப்புறம் ஹூ மின் ஹூ. ஸோ இங்க பாருங்க இந்த சுக்கூன் வந்து எண்டிங்ல, இந்த சுக்கூன் வந்து மிடில்ல. ஓகே, திஸ் இஸ் மின் மின் ஹூ. ஓகே, இது இது வரைக்கும் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஐ வில் கோ டு ஷத்தா. தம்பி ஷத்தா, ஷத்தா ரிவிஷன். இங்க பாருங்க ஷத்தா மீன்ஸ் டபிள்யூ. டபிள்யூ சிம்பிள். டபிள்யூ இருக்கு இல்லையா? டபிள்யூ சார் மாதிரி எனக்கு நாளைக்கு கிளாஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வேணும். எந்த லாஸ்ட் கிளாஸா? நாளைக்கு ஒரு கிளாஸ். ஓகேப்பா, ஓகே, இன்ஷால்லா கொடுப்பாங்க. டுமாரோ கிளாஸ் சார். ஓகே ஓகே, சரி. இப்போ லிசன் திஸ் ஷத்தா. திஸ் இஸ் ஷத்தா. ஷத்தா மீன்ஸ் இட் இஸ் எ டபிள்யூ சிம்பிள். பட் ஷத்தா மீன்ஸ் இட் கிவ் டபுளிங், டபுள் சவுண்ட். டபுள் சவுண்ட் கொடுக்கும் தம்பி. ஷத்தா மீன்ஸ் டபுள் சவுண்ட் கொடுக்கும். யூ நோ ஷத்தா வில் நெவர் கம் இன் த இனிஷியல் ஃபார்ம். இட் வில் கம் இன் த மிடில் ஆர் ஃபைனல். இப்போ இந்த டபிள்யூ சிம்பிளுக்கு இல்லையா? டபிள்யூ சிம்பிள்னா தனியா சிம்பிள் வராது. மேல ஃபத்தா இருக்கும், இல்லைனா கஸ்ரா இருக்கும், இல்லைனா தம்மா இருக்கும். இது ஒன்று இருக்கும். இந்த 1 2 3 வவல்ஸ் இருக்கும். ஆர் சம்டைம் ஷத்தாக்கு மேல டபுள் ஃபத்தா இருக்கும், ஆர் டபுள் கஸ்ரா இருக்கும், ஆர் டபுள் தம்மா இருக்கும். திஸ் இஸ் ஷத்தா. ஓகேவா? ஷத்தாக்கு மேல தனியா உங்களுக்கு ஏதாவது வவல்ஸ் இருக்கும், சேர்ந்துருக்கும். ஷத்தாக்கு மேல ஃபத்தா, ஷத்தாக்கு கீழே கஸ்ரா, ஷத்தாக்கு மேல தம்மா. ஆர் ஷத்தாக்கு மேல டபுள் ஃபத்தா, டபுள் கஸ்ரா, டபுள் தம்மா. ஓகே, ஜஸ்ட் ஐ வில் பிரீஃப் யூ வாட் இஸ் ஷத்தா. இங்க பாருங்க ஷத்தா, SHADDA. ஷத்தா. அங்க வந்து டி வந்து டபுள் சவுண்ட் வருதா? டி ஷத்தா, DDA வருதா? இப்போ தமிழ்ல வந்து பாருங்க, தமிழ்ல ஒரு லெட்டர் இருக்கு அம்மா இருக்கா தம்பி? ஆ இம்மா. இப்போ இங்க மா வந்து how many times they are writing? 2 times இல்லையா? அதே மாதிரி அப்பா இருக்கு. ஆ இப்பா, அப்பா. அப்பா வந்து பா வந்து 2 times ரைட்டிங். பட் அரபிக்ல அது மாதிரி எழுத மாட்டாங்க. 2 times they are not writing. This is not the way of writing. அரபிக்ல என்ன பண்ணுவாங்க? Instead of 2 times of writing, they made only 1 time. இங்க பாருங்க எக்ஸாம்பிள். இப்போ வந்து அதே எக்ஸாம்பிள் ஐ கிவ் யூ இன் அரபிக். அலிஃப் மேல. இப்போ பாருங்க தம்பி, இது ரீட் பண்ணுங்க. அலிஃப்க்கு மேல ஃபத்தா, பாக்கு மேல சுக்கூன். ஹவு டு ரீட்? ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. அப்பா. இல்ல, வெயிட் பண்ணு. அப்பா ஒண்ணு வரல. அலிஃப்க்கு மேல ஃபத்தா, பாக்கு மேல என்ன இருக்கு? சுக்கூன் இருக்கு. அப்பு. அப். அப், வெரி குட். இப்போ பிளஸ் பாக்கு மேல ஒரு ஃபத்தா. நவ் அப் பிளஸ் இங்க ப. இப்போ ரீட் பண்ணுங்க. இப்போ சொன்னீங்கப்பா தம்பி, இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே அப்பா. அப்ப, நாட் அப்பா, அப்ப. ஓகேவா? பட் this is not correct form of writing. So instead of 2 times, we have to write single time by putting shadda. இப்போ 2 தடவை போடுறதுக்கு பதிலா பா வந்து ஒரே ஒரு தடவை போட்டுட்டு மேல டபிள்யூ சிம்பிள் இருக்குல்ல தம்பி, அந்த டபிள்யூ சிம்பிள் அது போட்டணும். அதுக்கு மேல ஃபத்தாவா கசராவா தம்மாவா அது என்ன இருக்கோ அது போட்டணும். இப்போ வந்து ஷத்தால வந்து 2 letters hidden. ஓகேவா? இப்போ பா இருக்கு இல்லையா? பாக்கு மேல ஷத்தா போட்டா அதுல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் வில் ஹேவ் கம்பல்சரி ஆஃப் சுகுன். செகண்ட் லெட்டர் இருக்கு இல்லையா? அதுல வந்து ஃபத்தா வரலாம், கசரா வரலாம், தம்மா வரலாம், எது வேணா வரலாம். அப்போ இங்க ஃபத்தானா ஃபத்தா, கசரானா கசரா. இப்போ அப்ப இருக்கு இல்லையா? இப்போ பாருங்க அப்ப இருக்கு. இப்போ நான் இன்னொன்று எழுதுறேன், நீங்க வந்து இதை ட்ரை பண்ணுங்க. ரீட் திஸ்.
ஓகே ரீட்பா படிங்க. அலீஃப்க்கு கீழே கஸ்ரா, நூனுக்கு மேல ஷத்தா இருக்கு, அப்புறம் ஃபத்தா இருக்கு. இது நடத்தியாச்சா இல்லையாப்பா லாஸ்ட் கிளாஸ்? ஷத்தா ஷத்தா கிளாஸ் முடிஞ்சுதா இல்லையா? தம்பி கேக்குதா? அபு சாலி, அப்துல் கஃபூர், நாகூர். ஹலோ. No, sir. Okay. Did you learn this previously? Shadda? Okay, listen. அலீஃப்க்கு கீழே கஸ்ரா, இப்போ நூனுக்கு மேல ஷத்தா, அப்ப மேல அப்புறம் ஃபத்தா இருக்கு. How to read this? Can you read this? Now you have to separate this. Like first letter noon sukun, second letter noon fatha. How to read? எப்படி படிக்கிறது? அலிஃப்க்கு கீழே கஸ்ரா தம்பி, நூனுக்கு சுக்குனுக்கு. அலிஃப் நூன் ஜேர் இன்னு தானே வரும், இன்னு. அப்புறம் நூனுக்கு மேல ஃபத்தா. இன் பிளஸ்ன, இன் பிளஸ்ன சொல்லு தம்பி. ஆசியா ரஹ்மான் நின்ன. என்ன? ஏன் சொல்லுங்க, கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க தம்பி, அப்பதான் வரும். வாய் திறந்து சொன்னாதான் வரும் லாங்குவேஜ். சார் சொல்லு சொல்லு, கேக்குதா? சார் சார் இது எங்க அக்காவோட ஐடி சார், இம்தியாஸ் சார்ண்ணா. யாருப்பா? சொல்லுங்க. இம்தியாஸ் சார், எங்க அக்காவோட ஐடி சார் இது. சரி பரவாயில்ல பரவாயில்ல, ஓகே ஓகே ஓகே. புரியுதா அப்போ? இன்ன now you are learning இன்ன. சரி இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் listen. Just I go to the example. See here, Shadda is a symbol written above a letter to show that the letter has been doubled and therefore sound strange. It gives that double sound. Okay va? Ipo the symbol of Shadda looks, I know I wrote this W. You know this W marikum. The short vowels written with the Shadda like this, Shadda க்கு மேல ஃபதா கஸ்ரா ஆர் தம்மா அப்படி இருக்கும். See the examples. Study these examples. இப்ப பாருங்க, அலிஃப் ஹம்சா இருக்கு, அதுக்கு மேல தம்மா இருக்கு. அலிஃப் மீம், அலிஃப் பிளஸ் ஹம்சா பிளஸ் மீம், மீம்க்கு மேல சுக்குன், உம்மு பிளஸ் மீம்க்கு மேல டபுள் தம்மா, உம்முன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் உம்முன். செகண்ட் பாருங்க, ராக்கு மேல ஃபதா பிளஸ் பா சுக்குன், ரப்பு, ரா பிளஸ் பா இப் ரப்பு. அப்புறம் பாக்கு மேல ஃபதா, சோ ரா இப் ப ரப்ப. ஓகே, ரப்ப. So now first one is double dhamma examples. Second பாருங்க, ஃபதா, ஷதா வித் ஃபதா. தேர்ட் பாருங்க, பா கீழே கசரா, ராக்கு மேல சுக்கூன், பிர், பி பிளஸ் பி இர் பிர் பிளஸ் ரா, ராக்கு பாருங்க டபுள் கசரா, அப்ப பிர்ரின். அப்போ செகண்டுக்கு தமிழுக்கு பதிலா இங்க பாருங்க, அந்த செகண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரப்ப, அந்த பிர்ரின், அதுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சு எழுதிருக்காங்க. பிரிச்சு உங்களுக்கு புரியுதுக்காக பிரிச்சு எழுதிருக்காங்க. அப்போ so we learn already that Shadda letter always will have double times. Double times அங்க இருக்கும், பட் அது ஹிடனா இருக்கும். அது வந்து நம்ம எழுத மாட்டோம். For your understanding, it is written. Okay. அப்போ பிர்ரின், ரப்ப, உம்முன் எல்லாமே டபுள் சவுண்ட் வருதா? டபுள் சவுண்ட் வருதா தம்பி? Now read the words below.
then copy them out of and copy the provided. Read this below lines examples. படிங்க பாப்பா தம்பி. First one படிங்க யாராவது. இம்தியாஸ். துப்பு துப்புவா புன்னா இல்ல துப்பவா? துப்பு துப்புன். இங்க வா தம்பி. ஓகே, யூ ஆர் அட்டெம்ப்டிங் வெரி வெல், மாஷால்லா. இப்போ துப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு தம்மா வந்தா துப்பு, யூ ஆர் கரெக்ட். பட் இட் இஸ் given as டபுள் தம்மா. ஸோ துப்புன் துப்புன் துப்புன். ஓகே, துப்புன் துப்புன். துப்புன் ஸோ இங்க வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், கீழே அப்படியே எழுதணும். உங்களுக்கு இந்த புக்கு நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, பிரிண்ட் அவுட் எடுத்து கீழே அப்படியே எழுதி பார்க்கணும். துப்புன்க்கு எப்படி எழுதணும்? பா வந்து யூ ஹேவ் டு ரைட் 2 times. ஃபர்ஸ்ட் பாக் சுகுன், அது கம்பல்சரி. செகண்ட் பார்க் இல்லையா, டபுள் தாமா போட்டிருக்கு, அப்போ டபுள் தாமா தான் நீங்க போடணும். மேல பாருங்க, மேல உங்களுக்கு பார்த்தா புரியும். உம்முன் இல்லையா, see the same example of உம்முன். ஃபர்ஸ்ட் அலீஃப்க்கு மேல தம்மா இருக்கு, ஹம்சாக்கு மேல தம்மா, அப்புறம் பிளஸ் மீம்க்கு மேல சுகுன் உம்மு, அப்புறம் அகைன் மீம்க்கு மேல டபுள் தம்மா உம்முன். அதே மாதிரி என்ன பண்ணும், கீழே துப்புன் தால் போடணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் பிளஸ் பா சுகுன், அப்புறம் பிளஸ் பா டபுள் தம்மா. ஸோ துப்புன். ஓகே, திஸ் இஸ் ஷத்தா. செகண்ட் பாருங்க, செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ரீட். ஃபர்ஸ்ட் லெட்டர் காஃப் இல்லையா, காஃப், காஃப்க்கு கீழே கஸ்ரா. செகண்ட் லெட்டர் துவா, துவாக்கு மேல ஷத்தா. அப்போ ஹவு டு ரீட்? கி கித்து, கித்து கித்தா. ஓகேவா, கித்தா. அப்போ லாஸ்ட் லெட்டர் வில் ஹாவ் ஹியர் என்ன இருக்கு, டபுள் ரவுண்ட் தான் இருக்கு, ரவுண்ட் தான். அப்போ தா இருக்கு, அதுக்கு டபுள் தாமா இருக்கு. கித்தத்துன், கித்தத்துன், கி இத் துன், கித்தத்துன். படிங்க, சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஹித்தத்துன் கித்தத்துன். புரியுதா? ஷத்தா வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் சொல்லியிருக்கேன், ஷத்தா வந்து ஆல்வேஸ் எப்பவுமே உங்களுக்கு மிடில் இருக்கும், இல்லை ஃபைனல் இருக்கும், இனிஷியல்ல வராது, வரக்கூடாது. அதே மாதிரி சுக்குனும். ஓகேவா? நெக்ஸ்ட் கித்தத்துன் மாதிரி அதே மாதிரி நீங்க இப்போ படிக்கணும். இப்போ ஒரு லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் சேஞ்ச், செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் சேம். ஹவு டு ரீட்? படிங்க பார்ப்போம். டக்கு இருக்கு இல்லையா, டக்கு, அந்த பிக்சரை பாருங்க. படிங்க பார்ப்போம் யாராவது. ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, அது மட்டும் தான் மாறுது, மற்றெல்லாம் செகண்ட் தேர்டு சேம். படிங்க. பத்தத்துன். வெரி குட், பத்தத்துன். ப இத் த துன், பத்தத்துன். இப்போ வந்து ஷத்தா வந்ததுனால பத்தத்துன். ஒருவேளை ஷத்தா வராம இருந்துச்சுன்னா, அதுக்கு மேல மேல வந்துச்சுன்னா பத்தத்துன், பத்தத்துன். இப்போ ஷத்தா வந்ததுனால பத்தத்துன். யூ ஹேவ் டு ஸ்ட்ரெஸ், யூ ஹேவ் டு டபுள் சவுண்ட், கிவ் த டபுள் சவுண்ட். புரியுதா? இதுதான் ஷத்தாவுடைய வேலை. we have many examples in Quran. அல்லாஹு, அல்லாஹ், அல்லாஹ்ல ஷத்தா இருக்கு. இன்னல்லாஹ, இன்ன ஷத்தா இருக்கு. ஓகேவா? நிறைய பழைய இடத்துல நீங்க வந்து குரான்ல பார்க்கலாம். படிக்கும்போது ஷத்தா வந்து உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது நீ என்ன பண்ணு, புரிஞ்சு படிக்கணும். ஓ, ஷத்தானா இப்படி டபுள் சவுண்ட் வரும். ஆல்வேஸ் இட் கிவ்ஸ் த ஃபர்ஸ்ட் சவுண்ட். ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து சுக்கூன் கம்பல்சரி. செகண்ட் சவுண்ட் வந்து ஃபத்தா, இதர் கசரா, இதர் தம்மா, ஆர் டபுள் ஃபத்தா, ஆர் டபுள் கசரா, டபுள் தம்மா. இப்படி தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இந்த 6 தான் இருக்கும். ஷத்தாக்கு மேல எது ஃபத்தா, கசரா, தம்மா இருக்கும் 3. அப்படி இல்லையா, டபுள் ஃபத்தா இருக்கும், இல்ல டபுள் கசரா இருக்கும், டபுள் தம்மா இருக்கும். இதுதான், அதாவது அன்னு இன்னு ஒண்ணு இல்ல ஆ இ ஊ, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் பாருங்க, தொர்ராஜத்துன் சைக்கிள். தர்ராஜத்துன், தொர்ராஜத்துன், த இர் ரா தர்ரா ஜ துன், தொர்ராஜத்துன். ஓகேவா? தொர்ராஜத்துனா சைக்கிள். சோ இங்க பாருங்க, தர், அப்புறம் ரா, தர்ரா, அப்புறம் ஜிம் ஃபத்தா, ஜ, தர்ராஜ, அப்புறம் துன், தர்ராஜத்துன். நெக்ஸ்ட் கு இப், ப, குப்ப. ஓகேவா? குப்ப. அப்புறம் ஐனுக்கு மேல ஃபத்தா இருக்கு, குப்ப. அப்புறம் ரவுண்ட் தா, டபுள் தம்மா, குப்பஅத்துன். சொல்லுங்க, குப்பஅத்துன். ரீட், ரிப்பீட். குப்பத்துன் குப்பஅத்துன். வெரி குட், குப்பஅத்துன். கு இப், அப்புறம் ப,
குப்ப, அப்புறம் ஐனுக்கு மேல ஃபத்தா, குப்ப, அப்புறம் ரவுண்டா டபுள் தம்மா இருக்கு, குப்ப அத்துன். ஓகேவா, குப்ப அத்துன். நெக்ஸ்ட் பாருங்க, த இன் தன்னு, நூனுக்கு மேல தம்மா, அப்புறம் வாவ் இருக்கு, அது லாங் வவல், தன்னு. யூனோ ஊ பூ தூ படிச்சிருப்பீங்க. அலிஃப்க்கு மேல தம்மா வந்துச்சுன்னா, அதுக்கு பிறகு வாவ் வந்துச்சுன்னா, அது இட் வில் கிவ் த லென்த் அண்ட் சவுண்ட், தட் இஸ் லாங் வவல். ஊ பூ தூ படிச்சீங்க இல்லையா? அதே மாதிரி நூனுக்கு மேல தம்மா இருக்கு, பக்கத்துல வாவ் இருக்கு, அப்போ நூ தன்னு. ஓகேவா, தன்னு. அப்புறம் ரா தன்னூரா, அப்புறம் ரவுண்டா துன் தன்னூரத்துன், தன்னூரத்துன். Why here wow and ra is not joining? Anybody knows? Why wow and ra not joining? யாராவது சொல்ல முடியுமா? Naughty letters, very good. Naughty letters, or we can say special letters. There are 6 letters: alif, dal, zal, ra, za, and waw. These 6 letters will not join with the next letters. அடுத்த லெட்டர் கூட எது வந்தாலும் ஜாயின் ஆகாது. But however, these letters allow joining with the previous letters. இதுக்கு முன்னாடி லெட்டர் இல்லையா, பிஃபோர் லெட்டர்ஸ், அந்த லெட்டர் கூட ஜாயின் ஆகும். அதுதான் ரூல். அது நாட்டி லெட்டர் சொல்லுவாங்க, அது ஸ்பெஷல் லெட்டர் சொல்லுவாங்க. ஓகேவா, சரி. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நாட்டி லெட்டர்ஸு ஆர் ஸ்பெஷல் லெட்டர்ஸு எதெல்லாம் ஜாயின் ஆகும், எது ஜாயின் ஆகாது. வாட் இஸ் ஃபதா, வாட் இஸ் கசரா, வாட் இஸ் தம்மா, வாட் இஸ் சுக்கூன், வாட் இஸ் ஷத்தா. தீஸ் ஆர் த பேசிக் வவல்ஸ், ஷார்ட் வவல்ஸ். இதெல்லாமே முக்கியமான வவல்ஸ். தன்வீன் என்ன? தன்வீன் மீன்ஸ் அன்னு, இன்னு ஆர் உன்னு. படிச்சிருப்பீங்க எல்லாமே. அதெல்லாம் இப்போ படிக்க நம்ம என்ன பண்ணோம், அந்த ப்ரீவியஸ் கிளாஸு கொஞ்சம் நல்லா நம்ம அந்த ரெக்கார்டர் வீடியோஸ் இருக்கு, யூடியூப் இருக்கு, அதில் பார்த்துக்கோங்க, சேனல்ஸ். நம்ம அதில் வந்து நீங்கள் போயிட்டு படிங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட், பேசிக். அதை மறந்தோன்னா அடுத்தது புரியாது கிளாஸ். அந்த வவல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரீடிங் ஹோலி குரான். இந்த வவல்ஸ் இல்லாமல் நம்ம படிக்க முடியாது. வவல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஃபதா, கசரா, தம்மா, அப்புறம் இந்த சுக்கூன் இருக்கு, ஷத்தா இருக்கு, அப்புறம் தன்வீன், அப்புறம் லாங் வவல்ஸ். லாங் வவல்ஸ் வந்து என்னது, ஆ, ஈ, ஊ, இதெல்லாம் லாங் வவல்ஸ். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் வவல்ஸ். சுக்கூன் அண்ட் ஷத்தா வி ஹவ் லேர்ன். ஓகேவா தம்பி? சுக்கூன் ஷத்தா புரியுதா? டவுட் இருக்கா? கேளுங்க, நம்ம அடுத்து போக வேண்டியிருக்கு. சுக்கூன் ஷத்தா ஏதாவது டவுட் இருக்கா? ப்ளீஸ் ஆஸ்க் மீ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆன் சுக்கூன் அண்ட் ஷத்தா. Any doubts? போலாமா நெக்ஸ்ட் கிளாஸ்? Yes, sir. Okay. Today, okay. Today, please go to page number 51. Today, we will go the practice session for whatever we learned from the beginning. தம்பி, நம்ம என்னென்ன படிச்சோமோ இப்போ எல்லாம் என்ன பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். Almost all the vowels we have covered. Okay. இப்போ பாருங்க, நான் சொல்றேன், ரிப்பீட் பண்றேன் பாருங்க. சுக்கூன், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, தீஸ் ஆர் த ஷார்ட் வவல்ஸ். ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா. அதுக்கு பிறகு வந்து தன்வீன் படிச்சிருப்பீங்க. தன்வீன், தன்வீன்னா டபுள் ஃபதா இருக்கு, டபுள் கஸ்ரா, டபுள் தம்மா. அதாவது அன்னு, இன்னு, உன்னு. ரிமெம்பர், தன்வீன் ஆல்வேஸ் it will come only in the ending position. It will never come in the initial, it will never come in the middle. தன்வீன் எப்பவுமே எங்க இருக்கும்? ஃபைனல் தான் இருக்கும். இனிஷியல் இருக்காது, மிடில் இருக்காது. இட் இஸ் ஆல்வேஸ் கம் இன் த ஃபைனல், எண்டிங்ல இருக்கும். கிதாபுன், கலமுன், வலதன், பாபன், மஸ்ஜிதன், மஸ்ஜிதுன், மஸ்ஜிதின். ஓகேவா? எப்பவுமே வந்து எங்க இருக்கும்? கடைசியில் இருக்கும் தன்வீன். தட் இஸ் we call in English noonation. Noonation means it gives the noon sound. தன்வீன் இருக்கியா, தன்வீன்ல பாருங்க நூன் வருது, என்ல என் முடியுதா, என் மீன்ஸ் நூன். அப்ப தன்வீன்னாலே இந்த நூன் சவுண்ட் இருக்கும் அதுல, அதான் தன்வீன். நூன் சவுண்டு உள்ள மறைஞ்சிருக்கும். நூன் எழுதாது, நூன் இருக்காது, நூன் சவுண்ட் இருக்கும். ஓகேவா?
So now we will go to the practice session for today's class. Page number 51. தம்பி இது கொஞ்சம் புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை புக்கு ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஸ்க்ரீன் தெரியுதா தம்பி? எஸ் சார். ஓகே. இப்போ பாருங்க, அலிஃப் ப த. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பேஜ்லயும் 3 லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 லெட்டர்ஸ் அலிஃப் ப த. இப்போ 3 லெட்டர்ஸ் மேல கொடுத்துருப்பாங்க. அது 3 ரோஸ் டைப் 3 ரோஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோல 4 பிக்சர், செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோ இட் இஸ் அபவுட் அலிஃப் வந்து அலிஃப்கான எக்ஸாம்பிள்ஸ். அது இனிஷியல், மிடில், ஃபைனல் எல்லாம் கவர் ஆகும். செகண்ட் ரோ பாக்கான எக்ஸாம்பிள்ஸ். தேர்ட் ரோ தாக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா அலிஃப் பா தா 3 லெட்டருக்கு இல்லையா, அந்த 3 லெட்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுக்குறாங்க வித் பிக்சரோட. எதுக்குன்னா நம்ம படிக்கிறதுக்கு, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க, அலிஃப் ஹம்சா இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? லயன். லயன் இருக்கு. படிங்க பார்ப்போம் யாராவது ஒரு ஆள். ரீட் ஃபாஸ்ட். இந்த புக்கை பார்த்து படிங்க, இல்லை இந்த ஸ்கிரீனை பார்த்து படிங்க. தம்பி லயன், LION லயன், அதை பார்த்துட்டு படிக்கிறோம் இல்லையா? அது அரபிக்ல படிக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹம்சா, அலிஃப் மேல ஃபத்தா இருக்கு. அப்புறம் சீன், சீனுக்கு மேல ஃபத்தா தான் வரணும். ஃபத்தா போட்டுருங்க. ஃபத்தா. அ ச அச. அப்போ தாலுக்கு மேல என்ன இருக்கு? டபுள் தம்மா, தன்வீன். கரெக்டா? ஹவு டு ரீட் திஸ்? ரீட். படிங்க. அசதுன். வெரி குட். அசதுன். அ ச துன், அசதுன். ஓகே தம்பிங்களா, கொஞ்சம் நீங்க 4 பேரோ 5 பேரோ யார் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்றதை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அது பண்ணுங்க. ஒன்று படிக்க சொன்னா படிங்க. ஏன்னா வந்து நான் அப்போதான் வந்து கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நீங்க சைலண்டா இருந்தா நமக்கு வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையா டவுட்டா இருக்கு இல்லையா? உனக்கு புரியுதா இல்லையா, நீங்க அது விளங்குறீங்களா இல்லையா, நமக்கு டவுட்டா இருக்கும் டீச்சர்ஸ்க்கு. அதனால சார் இது புரியல சார், ரிப்பீட் பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து இது புரியுது சார், இது புரியல, கொஞ்சம் சொல்லுங்க. தெளிவில்லை சார்னா சொல்லுங்க. நாங்கள் வி ஆர் ரெடி டு டீச் யூ இன்ஷால்லா இன் ஆல்வேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அசதுன். வெரி குட். ஸோ யூ புட் ஃபத்தா ஃபார் சீன். அங்கே மேலே ஃபத்தா போடல, பட் யூ புட் திஸ் யூ ஹவ் ஹார்ட் காப்பி. செகண்ட் பாருங்க, அலீஃப்க்கு ஹம்சா இருக்கு. ஹம்சா கீழே கசரா. அப்புறம் வாவ் இருக்கு. வாவுக்கு மேலே ஃபத்தா இவ. அப்புறம் ஜா இருக்கு. ஜாக்கு மேலே ஷத்தா இவஸ். ஷத்தா மீன்ஸ் 2 டைம்ஸ் இவஸ். அப்புறம் ரவுண்ட் தான் இவஸதுன். See these all 3 letters are naughty letters. That's why they are not joining each other. All 3 are naughty. First 3 alif waw za. அப்போ லாஸ்ட் லெட்டரு தா. அப்போ உங்களுக்கு ஜாக்கு பிறகு ஜாயின் ஆகுது இல்லையா, அதனால ஜாயின் பண்ணல அது. அப்போ இவஸதுன் சொல்லுங்க. இவஸதுன். கூஸ். ஓகேவா? கூஸ். செகண்ட். அடுத்து பாருங்க தம்பி, தேர்ட் ஒன் வோல்ஃப் இருக்கு பாருங்க தம்பி. ஃபர்ஸ்ட் லெட்டர் அலீஃப்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அலீஃப் ஹம்சா போத் ஆர் சேம். யூனோ அலீஃப்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அலீஃப் இனிஷியல் இருக்கும், அலீஃப் மிடில் இருக்கும், ஆர் இங்க ஹம்சா வந்திருக்கும். ஓகேவா? பாருங்க. நெக்ஸ்ட் வந்து வோல்ஃப். ஓகே வோல்ஃப். ஸோ வி கச்சரா. அப்புறம் ஹம்சா வந்திருக்கு பாருங்க தம்பி. ஹம்சா மிடில் வந்திருக்கு. அப்போ ஹம்சாக்கு மேல சுக்கூன். அப்புறம் தி. அப்புறம் பா இருக்கு. பாக்கு மேல டபுள் தம்மா. தி புன். சொல்லுங்க. தி புன். படிங்க. ذئبுன். ذئبுன். ஓகே. ذئبுன்ல ذئبுன் அப்படியே கொஞ்சம் முக்கிய சொல்லணும். ذئبுன். ذئبுன். நெக்ஸ்ட் பாருங்க, மினாரத். ஓகேவா? டவர். மீம் கஸ்ரா, ஹம்சா மேல சுக்கூன், மி. ஜால்க்கு மேல ஃபதா, மி த. நூன்க்கு மேல ஃபதா, மி தனா. அப்புறம் தா ரவுண்ட் தான் இருக்கு. ரவுண்ட் தான் டபுள் தம்மா. மி தனத்துன். மி தனத்துன். ஓகேவா? இதெல்லாமே ஹம்சா வருது, அலீஃப் வரலையே கேட்கக்கூடாது. இதெல்லாம் அலீஃபும் ஹம்சாவும் உங்களுக்கு எல்லாம் சேம் தான். ஓகேவா? அலீஃப் வந்து உங்களுக்கு இனிஷியலில் வரும். அதுவே உங்களுக்கு அலீஃப் மிடில் வரும்போது அது ஹம்சாவாக மாறும். ஆர் வாவுக்கு மேலே வரும், செப்பரேட்டாக வரும். ஆர் இங்கே பாருங்க, வோல்ஃப் பிரிட்ஜ் இல்லையா, அந்த பிரிட்ஜ் மாதிரி கட்டி வரும். திஸ் ஆல் ஆர் ஹம்சா. ஓகேவா? ஹம்சா மீன்ஸ்
இட் கிவ்ஸ் த சவுண்ட். ஹம்சா தான் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? சவுண்ட் கொடுக்கும். அலீஃப் சவுண்ட் கொடுக்காது. ஓகேவா? அலீஃப் வந்து இட் இஸ் டம்மி. ஹம்சா தான் மெயின் லெட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ ஓவர். செகண்ட் ரோ பாருங்க தம்பி. பா. பாக்கான எக்ஸாம்பிள்ஸ். நவ் யூ ரீட் வெரி சிம்பிள் வேர்ட். Read this door. How to say door in Arabic? Babun. Babun. Very good. Babun. So இங்க லாங் வல் வந்திருக்கு கரெக்டா? அப்ப பா அலிஃப் பா. You can't read ba because of alif comes. Fatha and alif, it gives the sound of a. Kasra and ya, it gives the sound of e. Dhamma plus waw, it gives the sound of u. These all are long vowels. ஓகேவா தம்பி? ஃபத்தாக்கு பிறகு அலிஃப் வந்துச்சுன்னா இட் இஸ் த சவுண்ட் ஆஃப் ஆ. கஸ்ராக்கு பிறகு யா வந்துச்சுன்னா இட் கிவ் த சவுண்ட் ஆஃப் ஈ. தம்மா லெட்டர், எனி லெட்டர் வி ஹேவ் தம்மா, அதுக்கு பிறகு வாவ் வந்துச்சுன்னா இட் கிவ் த சவுண்ட் ஆஃப் ஊ. ரிமெம்பர் ஆல்வேஸ். ஸோ திஸ் இஸ் பாபுன். பாபுன். நெக்ஸ்ட் சீஸ். படிங்க தம்பி யாராவது ஒரு ஆள். நவ் பா கமிங் as மிடில் ஃபார்ம்ல வருது. பா சொல்லுங்க, படிங்க. ரீட் ஒன் பை ஒன் ரீட். படிங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல, ஐ வில் கரெக்ட் இன்ஷால்லா. Jubnatun, sir. வெரி குட். ஜுப்னத்துன். ஜிம்க்கு மேல தம்மா ஜூ. அப்புறம் பா வந்துரு தம்பி. பா சுக்குன் ஜுப். அப்புறம் நூனுக்கு மேல ஃபத்தா ஜுப்ன. அப்புறம் ரவுண்ட் தா டபுள் தம்மா ஜுப்னத்துன். ஜுப்னத்துன் மீன்ஸ் சீஸ். ஜுப்னத்துன். அரபிக்ல ஒரு இது இருக்கு தம்பி. அரபிக்ல ஒரு ஸ்டைலு ரவுண்ட் தா இருக்கு இல்லையா? ரவுண்ட் தா எங்கெல்லாம் வருதோ கடைசியில தட் பிகம் சைலண்ட். அதெல்லாம் நீங்க போக ஒன்று புரிஞ்சுக்குங்க. ரவுண்ட் தா வந்து எங்கெல்லாம் வருதோ தட் இஸ் ஆல்வேஸ் சைலண்ட். ஸோ ஜுப்னத்துன் வி கேன் சே ஜுப்னா. ஓகேவா? ஜுப்னா அப்படி படிக்கலாம். சரி, அது குரான்ல நீங்களாம் படிப்பீங்க இன்ஷால்லா. அல் காரியத்து மல் காரியா, ஒமா அதுராக மல் காரியா. மல் காரியத்து படிக்க மாட்டாங்க. ரவுண்ட் தாவோட சைலண்ட் பண்ணி படிப்பாங்க. அதெல்லாமே உங்களுக்கு இன்ஷால்லா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெஸ்க். ஓகேவா? டெஸ்க்ல பாருங்க உங்களுக்கு வாட் இஸ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் ரீடிங் படிங்க இன்ஷால்லா. வெரி சிம்பிள். Maktabun. மக்தபுன். வெரி குட். மக்தபுன். மாஷால்லா. மக் அப்புறம் த மக்த அப்புறம் புன் மக்தபுன். மக்தபுன்னா டேபிள், டெஸ்க். நெக்ஸ்ட் தம்பி இப்ப அலிஃப் பா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? தா. ஸோ மேல பாருங்க தம்பி, மேல ரோ இருக்கு இல்லையா? பாக்ஸ் பாருங்க. 1 2 3 பாக்ஸ் இருக்கா? அலிஃப், அது அலிஃப் லெட்டர், இனிஷியல் ஃபார்ம், மிடில் ஃபார்ம், ஃபைனல் ஃபார்ம். லாஸ்ட் வந்து இண்டிபெண்டா போட்டிருக்காங்க. அதே மாதிரி பா இனிஷியல் ஃபார்ம், பா மிடில் ஃபார்ம், பா ஃபைனல் ஃபார்ம். அப்புறம் அந்த பா வந்து இண்டிபெண்டா போட்டிருக்காங்க. அப்புறம் தா பாருங்க. தா இனிஷியல் ஃபார்ம், தா மிடில், தா ஃபைனல். அப்புறம் தா இண்டிபெண்டா போட்டுருங்க. தா வந்து இன்னொரு தா சொல்லுவாங்க ரவுண்ட் தா. ரவுண்ட் தா வந்தா 2 டைப்ஸா இருக்கும். 2 டைப்ஸ் வந்து ஒன்று வந்து இது மாதிரி போடுவாங்க. ஐ வில் ரைட் ஹியர். தம்பி ரவுண்ட் தா பாருங்க. ரவுண்ட் தா. தீஸ் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் தா. ரவுண்ட் தா ஆர் போடுவாங்க. ரெண்டுமே இருக்கு யூசேஜ். இது எதுக்கு கோடுனா ஏதாவது சம்திங் ஜாயின், இஃப் இட் இஸ் சம் லெட்டர் ஜாயின் பண்ணும்போது இது மாதிரி இது போடுவாங்க. இந்த அதுக்கான சிம்பிள். இது வந்து உங்களுக்கு நாட்டி லெட்டர்ஸ் வரும்போது, இப்போ தால் வருது இல்லை ரா வரும்போது நான் ஜாயின் பண்ண முடியாது இல்லையா? அதனால இந்த தா ரெண்டுமே ஒன்று தான். இந்த 2 தா ஒன்று தான். இந்த சிம்பிள் வந்து இஃப் எனி லெட்டர் ஜாயின்ஸ் வித் ப்ரீவியஸ்லி, திஸ் சிம்பிள் வந்து இஃப் இட் கம்ஸ் இண்டிபெண்டா வரும்போது இந்த தா வரும். ரெண்டுமே இருக்கு தம்பி. பார்த்துக்கோங்க அது. ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. திஸ் ஆல் ஆர் இட் ஆல்வேஸ் கம் இந்த ஃபைனல். இது எண்டிங்ல மட்டும் வரும். உங்களுக்கு இனிஷியல்ல மிடில் வராது. இந்த மாதிரி தான் இந்த முட்டை தா ரவுண்ட் தா இருக்கு இல்லையா? ரவுண்ட் தா எப்பவுமே உங்களுக்கு இனிஷியல்லையோ மிடில்லையோ வரவே வராது. எப்பவுமே உங்களுக்கு எங்க இருக்கும்? ஃபைனல்ல இருக்கும், எண்டிங்ல இருக்கும், எண்டிங் பொசிஷன்ல. நெக்ஸ்ட் தம்பி தா. தாக்கான எக்ஸாம்பிள்ஸ் அலிஃப் பா ஓவர் தா.
இப்ப பாருங்க தாஜுன், தா அலிஃப் தாஜுன். நெக்ஸ்ட் தூத்துன், தா வாவ் பேஷ் இருக்கு தம்பி, தம்மா இருக்கு, தம்மா அண்ட் வாவ் இருக்கு. யூனோ திஸ் இஸ் லாங் வாவல். தூ அப்புறம் துன், தூ துன். நெக்ஸ்ட் யார் படிப்பா? படிங்க. ஹவுஸ், ஹவுஸ். Can you read in Arabic? House. How to say in house in Arabic? Assalamu alaikum, Dr. Sardar Sir. Sir, walaikum salam sir. அந்த தாவனுடைய 3 ஷேப் முடிஞ்ச லெசன் கொஞ்சம் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க சார். எது சார்? தாவா சார்? தா. ஆமா சொல்றேன் சார். ஓகே சார். நான் சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. Dear students, Assalamu alaikum warahmatullah. For also our beloved teachers, salam. தம்பி இப்போ சார் வந்து பேசும்போது தா சொன்னாங்க இல்லையா? அந்த தா காட்டுறாங்க பாருங்க. அலிப் பா தா 3வது எழுத்து இல்லையா சார்? இந்த ஸ்கிரீன்ல அது அந்த புக்ல உள்ளதை கொஞ்சம் காட்டுங்க சார். அந்த பேஜ். எஸ் சார். அந்த டாப் மட்டும் ஹைலைட் பண்ணுங்க. ரைட் தம்பி. தா பாருங்க. இப்போ பிகினிங் ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜ், எண்டிங் ஸ்டேஜ், இந்த 3ஐயும் பார்க்கும்போது அதுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க. அந்த 3 டைப்ஸ் ஆஃப் தாஸ். ஒன்னு வந்து ஃபிளாட் தான்னு சொல்றோம், ஃபிளாட்டா இருக்கும், நார்மலான தா. செகண்ட் வந்து க்ளோஸ்டு தா, அத்தா அல் மர்பூத்தா. அந்த தா வந்து எப்படி முடியுதுன்னு பாருங்க. தென் அடுத்து ஒரு தா கொடுக்குறாங்க, அது இண்டிபெண்டன்ட் தா. ஃபிளாட் தா, that is closed தா, இண்டிபெண்டன்ட் தா. இந்த 3மே இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க நிறைய இடங்கள்ல பாப்பீங்க. ஒரு எழுத்து 3 பொசிஷன்ஸை வச்சிருக்கோம். அது இனிஷியல், மிடில் அண்ட் எண்டிங். இந்த இனிஷியல் ஆர் பிகினிங், மிடில் அண்ட் எண்டிங் பொசிஷன் 3மே சார் காட்டிட்டாங்க, உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நான் again I am repeating because it is an important point here and important lesson. ஏனென்றால் ஒரு எழுத்து 3 வகையாக மாறுது. கடைசி பொசிஷன்ல வரும்போது ஃபிளாட்டாக ஃபுல் ஃபார்ம்ல வரலாம், அல்லது ஃபுல் ஃபார்முக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியதாக வரலாம், அல்லது அனதர் டைப் இண்டிபெண்டன்ட் தா ஆர் அத்தா அல் மர்பூத்தா, த க்ளோஸ் தா. இந்த 3 பொசிஷன்ல வரும். சார் இன்னொரு பாயிண்ட்னு சொன்னாங்க, அதை மறக்காதீங்க. நார்மலா பிகினர்ஸ் ஓதும்போது படிக்கும்போது தாவை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆனால் குர்ஆன்ல பல இடங்கள்ல நீங்க பார்க்கும்போது அல்காரியா சொன்னாங்க இல்லையா? அல்காரியத்து மல்காரியா, அந்த லாஸ்ட் எண்டிங்ல உள்ள தா உச்சரிக்கப்படாது. இதுக்கு நீங்க குர்ஆனுடைய ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் ஏதாவது ஒரு சில சூறாக்களை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு விளங்கும். அந்த லாஸ்ட் எண்டிங்கை வந்து அவங்க உச்சரிக்க மாட்டாங்க. ஜன்னான்னு சொல்லுவோணுமா? ஜன்னத்துன், ஆக்சுவலி இட் இஸ் ஓகே, ஜன்னத்துன். அந்த மாதிரி பல இடங்கள்ல லாஸ்ட் எண்டிங் வந்து ஃபுல்லா ப்ரொனவுன்ஸ் ஆகாம வரும். அந்த இடத்துல ஆ மாதிரி சவுண்டோட விட்டுருவோம். இதெல்லாம் நீங்க இன்ஷால்லா குர்ஆன் ஓதும்போது கவனிப்பீங்க. இப்போ இந்த தாவனுடைய பொசிஷன் 3 வகையாக வருது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஏனென்றால் சில நேரங்களில் கன்ஃபியூஸ் பண்ணும், இது என்ன புதுசா இருக்குது, இது காஃபா இருக்குமோ வேறுவா இருக்குமோங்கிற கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷனுக்கு இன்ஷால்லா தேவையில்லை. அதான் அவங்க சார் ரிப்பீட்டடா உங்களுக்கு சொன்னாங்க இந்த 3 பொசிஷன்ல வரும்னு சொல்லிட்டு. அதே போல் நீங்க கொஞ்சம் முழு முயற்சி எடுத்து எந்த ஃபெமிலியர் சூராஸ் உங்களுக்கு அதிகமாக ஓத கேட்டிருப்பீங்களோ, அல்லது அடிக்கடி நம்ம ஓதிருப்போமோ, குறைஞ்சபட்சம் நம்ம தொழுகைகள்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாம நம்ம செய்ய போறது இல்லை. அதனால சூரா ஃபாத்திஹா ஞாபகத்தில் இருக்கும். நீங்க எழுத்து கூட்டி படிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தா கூட சூரத்துல் ஃபாத்திஹாவை எய்தர் டவுன்லோட் பண்ணுங்க, அல்லது குர்ஆன் மஜீத் இங்க வீடுகளில் இருக்கக்கூடியது, மஜீதில் இருக்கக்கூடியது எடுங்க. அதுல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்கு இல்லையா? அதை நீங்க அப்படியே இப்ப தெரிஞ்சிருக்கிற அரபி வரைக்கும் உங்க கவனத்துல வச்சு, இப்ப சார் சொன்னாங்க ஷார்ட் வவல்ஸ் ஆ இ உ, லாங் வவல்ஸ் ஆ இ உ, தென் சுகூன் சாக்கின் ரெஸ்டிங், தென் ஷத்தா டபுளிங் த லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர் டபுளிங்ல சுகூனோட இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாலோவிங் சேம் லெட்டர் ஒன் ஆஃப்டர் தி அதர் சேம் லெட்டர் ரிப்பீட் ஆனா ஷத்தாவை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் லெட்டரை மாத்துவோம். அதை பத்தி உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கிறாங்க, நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஓகே, ரப்பு சமாவாதி வளர் ரப்பு. ஓகே, இது மாதிரி நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு உங்களுக்கு பலமுறை கேட்டிருப்பீங்க, பலமுறை ஓதிருப்பீங்க. அந்த நேரத்துல நீங்க இப்ப தெரிஞ்சிருக்கிற அரபி வரைக்கும் அப்படியே நீங்க ஓதி பாருங்க. எங்க சிக்கலா வருதோ உங்களுக்கு சில ஓல் மார்க்கிங் இன்னும் புரிஞ்சிருக்காது. இப்போ நீங்க மிடில் த கோர்ஸ் தான் இருக்கிறீங்க. அதனால சில இடங்கள்ல நம்ம எழுத்த மட்டும் கூட்டி முழுசா வாசிக்க முடியுங்கிற நம்பிக்கை தான் ஏற்படுத்தணும். வந்துருச்சுங்கிறது ரெண்டாவது விஷயம். வருவதற்கான முயற்சி எப்படின்னா, முதல்ல நீங்க கேட்டு கேட்டு பழகி இருக்கிறீங்க இல்லையா? அந்த கேட்டு கேட்டு பழகி இருக்கக்கூடிய விஷயம் என்ன செய்யும்? உங்களுக்கு எழுத்து கூட்ட வைக்கும். நீங்க அல் ஹா பாத்துட்டீங்க, மீமா இது சுவாதான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னு நீங்க கேட்டு பழகி இருக்கிறீங்கல்ல, அல் ஹம்து அப்ப மீம் தான் இது. தாலு தாலா இது லாமான்னு கன்ஃபியூஷன் வரும்போது இன்னொன்னு அல் ஹம்துன்னு நம்ம ஓதுறோம். அதனால இது தாலு, இதனுடைய ஷேப் வந்து இது தால் தான், கன்ஃபியூஷன் வராது. ஓகே, இந்த மாதிரியான முயற்சியை கொஞ்சம் நீங்க ஓய்வா இருக்கிற நேரத்துல சார் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் கேதர் பண்ணுங்க. உங்களுக்கு புக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நீங்க கவனத்தோடு எடுங்க. இன்னொரு விஷயம், நாங்க குரான் ஓதுறதுக்கு படிச்சு தரக்கூடிய பயிற்சியில சில அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதுகளுடைய படங்கள்லாம் இருக்கக்கூடிய பாடத்தை நடத்துறமேண்டு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஜஸ்ட் ஃபார் பிகாஸ் யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல சில வக்கபுலரிஸ் கூட, அரபிக் வக்கபுலரிஸும் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் அது மாடர்ன் டைப்ல அரபிக் அந்த எப்படி எழுதுறாங்க அப்படிங்கிறது புரியும். இப்ப சார் வந்து டபுள் தன்வீன் சொன்னாங்க. அதுல தன்வீன்ல வம்மாவுடைய தன்வீன் இருக்கு இல்லையா, அதுல பாருங்க டபுள் வம்மா கொடுத்துருக்காங்க, ஒன் ஆஃப்டர் தி அதர். நம்முடைய குரான் மஜீத் நீங்க இங்க இப்ப இந்தியாவில் பிரிண்ட் ஆயிருக்கிற, பாகிஸ்தான்ல பிரிண்ட் ஆயிருக்கிற, பங்களாதேஷ் மாதிரி சப்கான்டினென்ட் ஆஃப் இந்தியாவுல பப்ளிஷ் ஆயிருக்கிறதுல அதை உள்தாவா கொடுத்துருப்பாங்க. சார் முடிஞ்சா அதை எழுதி காட்டுங்க சார், சத்தார் சார். அதுவும் இருந்தாலும் இது இருந்தாலும் ரெண்டு ஒண்ணுதான். ஓகே, அரப் கண்ட்ரீஸ்ல பிரிண்ட் ஆகி வரக்கூடிய சில புக் ஃபார்ம்ல தன்வீன் வம்மா, தட் இஸ் டபுள் வம்மா, இந்த மாதிரி ஒரே மாதிரியே ஷேப்ல இருக்கும். அதனாலதான் முதல்ல தம்பி யாரோ படிச்சீங்க, இம்தியாஸா யாருன்னு எனக்கு ஐ டு நாட் ரிமெம்பர், அவங்க படிச்சீங்க துப்புன்ல வந்து துப்பு மட்டும் எடுத்துறீங்க. ஏன்டா ஒரே ஒரு தம்மா மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க. அது பக்கத்திலேயே மேலேயே இன்னொரு தம்மா இருக்கிறத கவனத்துல வச்சா துப்புன். துப்புன்ல வந்து இந்த முதல் தால் எடுத்துட்டு ரா போடுங்க, ரப்புன். ஓகே, தென் ஹாவ போடுங்க, ஹப்புன். ஹாவுக்கு தம்மா கொடுங்க, ஹப்புன். நீங்களே எழுத்து பயிற்சிகள் அதிகமா செய்யலாம். கொஞ்சம் ஆர்வத்தை அதிகப்படுத்தணும். சில ஆர்வத்தை அதிகப்படுத்துங்க. சூரா ஃபாத்திஹா பிஸ்மில்லா நிறைய முறைகள் கேட்டிருப்பீங்க, ஓதிருப்பீங்க. அதை வச்சு இப்ப அவங்க எழுத்து பயிற்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். சரி, அட்வான்ஸ் ஸ்டேஜ் இன் த சென்ஸ் நாம மிடில் கோர்ஸ்ல இருக்கிலேயே அட்வான்ஸா நான் போக உங்களை தூண்டுறேன். ஏனென்றால் உங்களுக்கு அதிகமா ஓதிருப்பீங்க, பழகி இருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அந்த சூரா ஃபாத்திஹா முன்னால வச்சுக்கிட்டு பெரிய எழுத்துக்களாக உள்ள எழுத்துக்களை வச்சுக்கிட்டு நீங்க ஓதுங்க. அலிஃப் உங்களுக்கு தெரியும், லாம் பக்கத்துல வரும், ஹா வரும், மீம் வரும், தால் வரும். அந்த நேரத்துல கன்ஃபியூஷன் வந்தா உடனே நீங்க என்னவாறு கேட்டிருக்கிறீங்க, எந்த மாதிரி ஓதிருக்கிறீங்கிறத ரிப்பீட் பண்ணீங்கடா, ஆட்டோமேட்டிக்கா அந்த லெட்டர் என்னங்கிறத நீங்களே உறுதிப்படுத்திக்கிடுவீங்க. இன்ஷால்ல இந்த முயற்சி செய்யுங்க. சார் எடுத்திருக்கிற முக்கியமான லெசன் இப்போ ஷத்தா. ஓகே, தென் வவல் மார்க்கிங்குடைய ஷார்ட்டர் ஃபார்ம், தட் இஸ் ஆயிவு, ஆயிவு, சுக்கூன். இதெல்லாம் பேசிக்ஸ் ஃபார் ரீடிங் அல் குரான் மஜீத். நாட் ஓன்லி ரீடிங் அல் குரான் மஜீத், அரபி படிக்கிறதுக்கு அது அத்தியாவசியமா இருக்கு. முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இனிமேல் உள்ள வரக்கூடிய காலங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹரக்காத், இந்த லெட்டர்ஸ்லாம் கண்கள் பார்க்கும், மூளை சிந்திக்கும், வாய் உச்சரிக்கும். நிறைய வேலையெல்லாம் தேவைப்படாது. இனிமேல் இந்த ஹரக்கத்லாம் போடணுங்கிற அவசியமே கூட இல்லாத அளவுக்கு நீங்க ஓத ஆரம்பிச்சிருவீங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ், ஷுக்ரான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சார் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அந்த தாவுடைய 2-3 ஃபார்ம்ஸ், இனிஷியல் ஃபார்ம், மிடில் ஃபார்ம், ஃபைனல் ஃபார்ம், ப்ளஸ் அந்த ரவுண்டு தா சொல்லியா, சர்க்கிள் தா, அது எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே வரும், எப்படி வரும், கிளியராக சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு நிறைய இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு புக்கில் கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் வவல்ஸ். ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, இந்த சுக்கூன் இருக்கு இல்லையா, ஷத்தா, தன்வீன். தன்வீன்ல 3 டைப்ஸ் ஆஃப் தன்வீன். இதெல்லாமே முக்கியமான வவல்ஸ். இது எல்லாமே நம்ம எதுவும் படிக்க முடியாது. இதுதான் பேசிக் வவல்ஸ். இந்த வவல்ஸ் நல்லாவே நம்ம உச்சரிப்பு வந்துச்சுன்னா நம்ம ரீடிங் நல்லா வந்துடும். வவல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் லாங் வவல்ஸ். லாங் வவல்ஸ்ல ஆ, இ, ஊ, நம்ம இதெல்லாம் வவல்ஸ் இருக்கு இல்லையா. நான் என்ன பண்றேன், ஒரு தடவை ஃபுல்லா உங்களுக்கு அந்த வவல்ஸ் மட்டும் எழுதி காட்டுறேன். ஒரு தடவை நீங்க பாருங்க, வவல்ஸ் மட்டும் ஃபுல்லாவே எழுதி காட்டுறேன் உங்களுக்கு.
தம்பிங்க பாருங்க, கவனிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபர்ஸ்ட் மேல லெட்டருக்கு மேல இது மாதிரி சிம்பிள் பண்ணும். லெட்டர் கீழே இது மாதிரி, இது மாதிரி. வாட் இஸ் திஸ் சவுண்ட்? சொல்லுங்க, சவுண்ட் மட்டும். ஒரு லெட்டருக்கு மேல ஃபத்தா இருக்கு இல்லையா? ஃபத்தானா என்ன சவுண்ட் வரும்? வாட் இஸ் சவுண்ட் ஆஃப் ஃபத்தா? ஷார்ட் வவல்ஸ் இது. வெரி குட். கீழே லெட்டர் கீழே போட்டா இ. மேல இது மாதிரி தம்மா மாதிரி போட்டா பேஷ். உ. ஊ. ஆ இ ஊ. இது வந்து ஷார்ட் வவல்ஸ் இல்லையா? ஃபத்தா, கஸ்ரா, தம்மா. இப்போ வந்து சுக்கூன் இருக்கு இல்லையா? சுக்கூன் வந்து ரெண்டு விதமா எழுதுவாங்க. ஒன்று இது மாதிரி எழுதுவோம், இல்லை இது மாதிரி எழுதுவோம். சம்டைம் யூ கேன் சி த இந்தியன் குரான் பிரிண்டிங்ல எப்படி இருக்கும், இது மாதிரி சி இருக்கு இல்லையா? சிக்கு ரிவர்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இது மாதிரி எல்லாம் சுக்கூன் தான் தம்பி. இப்படி இருக்கு. சிக்கு ரிவர்ஸ் கண்டிஷன், யூக்கு ரிவர்ஸ், அப்புறம் ரவுண்டு முட்டை மாதிரி இருக்கும். திஸ் ஆல் ஆர் சுக்கூன். சுக்கூன் வந்து இட் கிவ்ஸ் த சவுண்ட் ஆஃப் சைலண்ட். இட் கீப் ரெஸ்டிங். இப்போ உங்களுக்கு தெரியும், சுக்கூன் உங்களுக்கு இனிஷியலில் வராது, மிடில் இருக்கும், இல்லை ஃபைனல் இருக்கும். அப்போ இக்கு, இங்கு, இச்சு நம்ம தமிழில் படி இருக்கு இல்லையா? அந்த சவுண்டு தான் கொடுக்கும் சுக்கூனுடைய வேலை. இப்போ அதே மாதிரி இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. காஃப் மேலே ஃபத்தா போட்டு மேலே சுக்கூன் போடுறோம். ஹவு டு ரீட் திஸ்? படிச்சோம் இல்லையா? காஃப்க்கு மேலே ஃபத்தா, மீம்க்கு சுக்கூன். ரீட் பண்ணுங்க. தெரியுதா தம்பி? இது லெட்டர் தெரியுதா? இங்க பாருங்க. அடுத்தது மீம்க்கு கீழே கசரா போடுறேன், இப்போ சுக்கூன் போடுறேன். மீம்க்கு சுக்கூன், மின் இல்லையா? இப்போ நான் மீம்க்கு நான் கசரா எடுத்துட்டு நான் ஃபத்தா போடுறேன். ஹவு டு ரீட்? மண்ணு. மண்ணு, மின்னு, மண்ணு, முன்னு, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி அலிஃப்க்கு நான் அலிஃப் போடுறேன், அன்னு ஆயிடும். அலிஃப்க்கு மேலே ஃபத்தா போடுறேன், அன்னு. அலிஃப்க்கு கீழே கசரா போடுறேன், என்னு. அப்போ லெட்டர் தான் மாறிட்டே இருக்கும். இந்த சுக்கூன் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? அது எண்டிங்ல, மிடில் இருக்கும், இல்லை ஃபைனல் இருக்கும். சுக்கூன்னா அவ்வளோதான். இஸ் இட் கிவ் த சவுண்ட் ஆஃப் சைலண்ட். இக்கு, இங்கு, இச்சு, இட்டு. தமிழ்ல அது புள்ளி ஞாபகம் வச்சுங்க. புள்ளி இருக்கு இல்லையா? தமிழ்ல அந்த சுக்கூன் புள்ளி இருக்கு இல்லையா? அந்த புள்ளியோட நம்ம லெட்டர் ஸ்டார்ட் ஆகுமா? வருமா? இத்து தா வரதில்ல, அத்தா. இப்பு பிளஸ் பா, இப்பா வருமா? முன்னாடி சேர்க்கணும், உயிரை எடுத்து சேர்க்கணும். அப்பா, அம்மா. அது மாதிரி அரபியில் இந்த சுக்கூன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். தனியா படிக்க முடியாது. ஸோ ஃபத்தா, கசரா, தம்மா, சுக்கூன். இது நெக்ஸ்ட் நான் ஐ எம் ரைட்டிங் ஒன் பை ஒன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ ஷத்தா, ஷத்தா இருக்கு இல்லையா தம்பி? ஷத்தாக்கு மேலே பாருங்க ஃபத்தா வரும். ஷத்தா கீழே கசரா, ஷத்தாக்கு மேலே தம்மா. ஷத்தா ஆல்சோ வில் நெவர் come in the initial form. Always it will come in the middle or final. இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. படிங்க, இது யாராவது படிங்க. கசரா. இப்போ நூன் இருக்கு தம்பி, நூனுக்கு மேல ஷத்தா. ஷத்தால 2 லெட்டர் மறைஞ்சிருக்கு. இப்போ உங்க சார் கிளீனா சொன்னாங்க, ஷத்தால 2 லெட்டர் மறைஞ்சிருக்கும். ஒன்னு வந்து ஒரு வெரி குட். ஒன்னு வந்து சுக்கூன் கம்பல்சரி மறைஞ்சிருக்கும், ஒரு சவுண்டு சுக்கூன் இருக்கும். இன்னொரு லெட்டர் வந்து அது என்ன லெட்டர் இருக்கோ, அது ஃபத்தாவா கசராவோ தம்மாவோ, அது சேம் லெட்டர்ஸ். சவுண்ட் வந்து ஸ்பிளிட் ஆகும், பட் தே ஆர் நாட் ரிட்டன். சவுண்ட் என்ன ஆகும்? ஸ்பிளிட் ஆகும், பிரியும். லெட்டரும் பிரியும், நம்ம எழுத மாட்டோம். அது ஒரு லெட்டர் தான் எழுதுவோம், பட் மேலே அதுக்கு மேலே என்ன போடுவோம்? ஷத்தா போட்டுருவோம். என்ன? வெரி குட். இப்போ நான் வந்து மேலே ஃபத்தா போடுறேன். ஹவு டு ரீட்? வெரி குட். இப்போ நான் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இங்க நூனுக்கு மேலே ஷத்தாக்கு மேலே ஃபத்தா போட்டேன் இல்லையா? இதை அழிச்சிடுறேன். இப்போ கீழே போடுறேன். படிங்க. அலிஃப்க்கு மேலே ஃபத்தா இருக்கு, அன்னி. வெரி குட். அவ்வளோதான். இதான் தம்பி. இன்ன, இன்னல்லாக, அன்ன இருக்கு, அன்னி. அதே மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. அப்போ ஷத்தா வந்து உங்களுக்கு ஜன்னத்துன், அங்க ஷத்தா இருக்கு. ஜன்னத்துன், ஜூன் ஜீமு நூனு, நூனுக்கு மேல ஷத்தா இருக்கும். ஜன்ன, அப்புறம் துன், ஜன்னத்துன் எழுதணும். அது ஜீம் மேல ஃபத்தா இருக்கா, நூனு, நூனுக்கு மேல ஷத்தா, இது துன், ஜன்னத்துன்.
ஓகேவா? ஜீம்க்கு மேல ஃபத்தா ஜ, அப்ப இன்னு ந ஜன்ன, அப்புறம் தா தம்பி தா ரவுண்ட் தா ஜன்னத்துன் ஜன்னத்துன். ஸோ இது மாதிரி ஷத்தா வந்து உங்களுக்கு மிடில் இருக்கும், ஃபைனல்ல இருக்கும், பட் இட் வில் நெவர் கம் இன் த இனிஷியல் ஃபார்ம். இட் கிவ்ஸ் த டபுளிங், டபுள் சவுண்ட் 2 டைம்ஸ் சொல்லணும் அந்த உச்சரிப்பு. நெக்ஸ்ட் வந்து தன்வீன். ஸோ தன்வீன் பாருங்க, டபுள் ஃபத்தா, டபுள் கசரா ஆர் டபுள் தம்மா. தம்பி இது ஒரு இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, இது டபுள் தம்மா இப்படி எழுதலாம். இந்தியன் பிரிண்டிங்ல எப்படி இருக்கும் தெரியுமா? அது மேலே 6 கீழே 9 மாதிரி போட்டுப்பாங்க, 69 மாதிரி 69. இதுவும் எழுதலாம். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஃபார்ம். இதுவும் இருக்கு. ஃபாரின் பிரிண்ட்ல எப்படி இருக்கும், இது இந்தியன் பிரிண்டிங். அப்போ டபுள் தம்மா அது. ஓகேவா? டபுள் ஃபத்தா, டபுள் கசரா, டபுள் தம்மா. தம்பி புரியுதா? அன்னு இன்னு உன்னு. டபுள் ஃபத்தா மீன்ஸ் ஃபத்தா தன்வீன் சொல்லுவாங்க, அது தன்வீன் ஃபத்தா. உங்களுக்கு என்ன சவுண்ட் வரும்? அன்னு. டபுள் கசரானா இன்னு. டபுள் தம்மா மீன்ஸ் உன்னு. அன்னு இன்னு உன்னு. பன்னு பின்னு புன்னு. தன்னு தின்னு துன்னு. சா, இப்போ சாக்கு மேலே டபுள் ஃபத்தா போடுறேன், சன்னு சின்னு சுன்னு. நோட் த பாயிண்ட், டபுள் ஃபத்தால மட்டும் எக்ஸ்ட்ரா அலீஃப் வில் பி ஆடட் ஆல்வேஸ். அலீஃப் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடும் உங்களுக்கு, அது தெரியுமா? படிச்சிங்களா? அது டபுள் ஃபத்தால மட்டும் அலீஃப் வந்து தம்பி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடும் உங்களுக்கு, அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அலீஃப்க்கு மேல ஃபத்தா, இப்போ பாக்கு மேல ஒரு ஃபத்தா போட்டா பா அபா, கரெக்டா? இப்போ டபுள் ஃபத்தா போடுறேன், அபன். புரியுதா தம்பி? இது என்னது படிங்க, அபன். ஓகேவா? அபன். இப்போ டபுள் ஃபத்தால மட்டும் அலீஃப் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ டபுள் கஸ்ராலையோ டபுள் தம்மாலையோ உங்களுக்கு அலீஃப் எக்ஸ்ட்ரா வராது. அ பின், அபின் வரல பாருங்க, எக்ஸ்ட்ரா அலீஃப் வருதா? வரல. அபுன் வரல. அப்போ டபுள் ஃபத்தால மட்டும் அலீஃப் வில் பி ஆடட் ஆஸ் எக்ஸ்ட்ரா ஃபார் சப்போர்ட்டிங் தான். அது ஒன்றும் ப்ரொனன்சியேஷன் கிடையாது, சப்போர்ட்டிங் தான் அது போடுவோம். ஓகேவா? அப்போ அபன் அபின் அபுன் மூணுத்தும் ஒரே மீனிங் தான், ஜஸ்ட் ஃபார் ஸ்பெல்லிங் தான் அது. அபன் அபின் அபுன். அதே மாதிரி தன்வீன் வந்து உங்களுக்கு இட் ஆல்வேஸ் கம் இன் த எண்டிங் பொசிஷன். நோ இனிஷியல், நோ மிடில். இனிஷியல்ல வராது, மிடில்ல வராது. தன்வீன் எப்பவுமே எங்க வரும்? கடைசியில தான் இருக்கும். கிதாபுன், கலமுன், மஸ்ஜிதுன் ஆர் மஸ்ஜிதன், பாபன், முதர்ரிசுன், முதர்ரிசன், முதர்ரிசின். This is tanween. 3 types of tanween: double fatha, double kasra, double dhamma. ஓகேவா? ஃபத்தா தன்வீன் ஆர் ஃபத்தா கசரா, இங்கே டபுள் தம்மா அப்படி இருக்கும். ஓகேவா? அப்போ இது வந்து தன்வீன் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதுக்கு பிறகு உங்களுக்கு லாங் ஓவல்ஸ் சொல்லியிருப்பாங்க. லாங் ஓவல்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா நான் ஏன் சொல்றேன் தம்பி, இப்போ நம்ம படிக்க போறோம் இல்லையா, அந்த இது அது எல்லாமே வந்து இது அப்ளை பண்ண போறோம். ஃபத்தா பிளஸ் அலீஃப், கஸ்ரா பிளஸ் யா, தம்மா பிளஸ் வாவ். இது 3 பாருங்க. ஃபத்தா பிளஸ் அலீஃப் ஆ, கஸ்ரா பிளஸ் யா ஈ, தம்மா பிளஸ் வாவ் ஊ, ஆ இ ஊ. திஸ் இஸ் லாங் வல்ஸ். ஃபத்தாக்கு பிறகு அலீஃப் வந்துச்சுன்னா இட் கிவ் த சவுண்ட் ஆஃப் ஆ. கஸ்ராக்கு பிறகு யா வந்துச்சுன்னா இட் கிவ் த சவுண்ட் ஆஃப் ஈ. தம்மாக்கு பிறகு வாவ் வந்துச்சுன்னா இட் கிவ் த சவுண்ட் ஆஃப் ஊ. ஓகேவா? கிதாபுன் படிச்சிருப்பீங்க. பாபுன் இப்போ படிச்சீங்களா? எக்ஸாம்பிள் படிச்சீங்க இல்லையா? பாபுன், தட் இஸ் ஃபத்தா பிளஸ் அலிஃப். ஒரு லெட்டர் ஃபத்தா வரும், அதுக்கு பிறகு அலீஃப் இருக்கும். அந்த அலீஃப்க்கு மேலே எதுவும் போட மாட்டோம். அது எப்படி சவுண்ட் பண்ணுவீங்க? ஆன்னு படிக்கணும். அதே மாதிரி ஒரு லெட்டர் கஸ்ரா இருக்கும், அதுக்கு பிறகு யா இருக்கும். யாக்கு மேலே வந்து அது சுக்குன் இருக்கும், அது மறைஞ்சிருக்கும். அப்படி சுக்குன் இல்லைன்னா கூட நீ எப்படி படிக்கணும்னா ஈ.
இப்போ கபீருன், சகீருன் படிச்சிருப்பீங்க, எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு லெட்டர் வாவுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் தம்மா இருக்கும். தம்மாக்கு பிறகு இங்க வாவ் வந்துச்சுன்னா இட் பிகம் ஊ. அல்லாஹு கஃபூருன் படிச்சீங்களா? கஃபூருன். அல்லாஹு ரஹீமுன், ரஹீமுன் வருது பாருங்க எக்ஸாம்பிள். ரஹீமுன்னா கஸ்ரா பிளஸ் யா, கஃபூருன்னா தம்மா பிளஸ் வாவ். ஓகேவா? கிதாபுன், பாபுன், ஃபதா பிளஸ் அலிஃப். தீஸ் ஆர் த சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்போ இந்த வவ்வல்ஸ் இருந்தாதான் நம்ம அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், அந்த படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் வவ்வல்ஸ். ஓகே, ஸோ இந்த வவ்வல்ஸோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். அலிப் பா தாவோட முடிச்சு, அடுத்து சா இருக்கு, அப்புறம் ஜீம் இருக்கு, ஹா. அது லெட்டர்லாம் பார்க்க வேண்டியது தம்பி. இந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம ஒவ்வொரு ரோ இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரோ படிச்சாலே போதும். நீங்க அடுத்த செகண்ட் தேர்ட் நீங்களே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த ஒவ்வொரு ரோ அப்படி படிச்சுட்டே வாங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய பண்ணணும். பட் கிளாஸ்ல கேட்கும்போது ஒரு ரோ படிச்சுக்கோங்க, கரெக்டாக படிச்சுட்டு வாங்க. ஓகே, இது இவ்வளோதான் மேட்டர். அப்போ ஹான்னா அப்போ பாருங்க, ஹாக்கு இனிஷியல் இப்படி, இது மிடில், இது ஃபைனல். அப்புறம் தால்னா தாலுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நடுவில் இருக்கு, செகண்ட் ரோ. அப்புறம் தாலுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தேர்ட் ரோ. அதே மாதிரி ராக்கு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரோ, ஜாக்கு எக்ஸாம்பிள் செகண்ட் ரோ, அப்புறம் சீனுக்கு எக்ஸாம்பிள் தேர்ட் ரோ. அப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் ரீடிங் ப்ராக்டிஸ். If you read this thoroughly, definitely you will understand the language. நல்லா நீங்க ஈஸியா யூ கேன் ரீட் குரான். ஓகே, எனி டவுட்ஸ் தம்பி? ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? No, sir. Do you understand? Yes, sir. Alhamdulillah. Whatever you learn, may Allah give you hidayat. May Allah give you, make understand every one of us and understand how to read the Quran, inshallah. So let's conclude the class. Wa akhiru da'wana alhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. We will see tomorrow, inshallah. Assalamu alaikum. Assalamualaikum, sir.